ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. தற்போது பிரேக்கிங் நியூஸாக ஒரு முக்கிய நியூஸ் வெளியாயிருக்கு. மோடியை மிரட்டுவது ஆபத்து, 5ஆம் தலைமுறையே அது ரொம்ப பாதிச்சிடும். மெயினாக போர் விமானம் மோடி கையில் தான் இருக்குது. ஸோ இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. ஸோ வெளியாட இந்த பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் என்னங்கிற நியூஸை தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்திய கையில் 5ஆம் தலைமுறையாக Su-57 போர் விமானமானது இருக்குது. ரஷ்ய அதிபர் புதினின் பெரிய ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. இது மோடி ஏற்பாரா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு நியூஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நம் நாட்டுக்கு பெரிய ஆஃபரை வழங்கி இருக்கிறார். 5ஆம் தலைமுறையை சேர்ந்த ஸ்டாலர் ரக சுகப் எக்யூ 57 ரக போர் விமானங்களை இந்தியாவோடு சேர்த்து தயாரிக்க தயாராக இருப்பதாக தாள்கள் அறிவித்துள்ளார். சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் விரைவில் 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்க திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில் ரஷ்யாவின் இந்த ஆஃபர் நம் நாட்டுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த சுகாய் Su-57 ஸ்டெல் போர் விமானத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். ரஷ்யாவின் ஆஃபரை மத்திய அரசு ஏற்குமா என்பது பற்றிய பரபரப்பான தாள்கள் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு விமானப்படை எப்பயுமே மிகவும் முக்கியம். அந்த வகையில் நம் நாட்டின் விமானப்படையும் பாலமாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது. நம் நாட்டின் விமானப்படை வீரர்களுடைய திறமைக்கு கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையே சாட்சியாகும். குறைந்த நேரத்தில் துல்லிய தாக்குதல் நடத்துவதில் நம் நாட்டின் விமானப்படை கை தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தற்போது நம் நாட்டின் விமானப்படையில் போர் விமானங்களின் பற்றாக்குறை உள்ளது. அதோடு நவீன ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள் இல்லாமல் உள்ளது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவிடம் 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்குது. ஆனால் நம் நாட்டிடம் அதிநவீன ரபேல் போர் விமானங்கள் தான் உள்ளது. இந்த ரபேல் போர் விமானங்கள் 4.5ஆம் தலைமுறையை சேர்ந்தவை. தற்போது ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே மோதல் என்பது அதிகரித்து வருகிறது. இதனால் காலத்துக்கேற்ப நவீன போர் இது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டவட்டமாக கூறப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஒரு புதிய தகவல்களானது வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அதாவது புதிய போர் விமானம் கிடைப்பதாக தகவல்கள் வெளியாகி அந்த விமானத்தை பெறுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமானது பரவிட்டுருக்கு. அதாவது இதில் மத்திய அரசு இப்போ உணர்ந்திருப்பதாகவும் இதனால தான் 5ஆம் தலைமுறை விமானத்தை சொந்தமாக்க உருவாக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. AMCA எனும் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் கண்டிப்பாக இந்த திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதன் முக்கிய நோக்கம் என்பது இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படைக்காக 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்குவது தான். இந்த விமானம் அனைத்து வானிலைகள்லையும் இயங்கக்கூடிய வகையிலையும் நவீன வசதியோடு உருவாக்க திட்டமிடப்படுவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. 2035ஆம் ஆண்டுக்குள் உற்பத்தி தொடங்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறையின் ஏஜென்சி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. இந்நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நம் நாட்டுக்கு பெரிய ஆஃபரை வழங்கியிருக்கிறாரா. அதாவது ரஷ்யாவிடம் தற்போது சுகேஸ் Su-57 ஸ்டெல் என்ற 5ஆம் தலைமுறை விமானம் இருக்கா. இது ஸ்டெல் வகையை சேர்ந்ததா, அதாவது எதிரிகளின் டோடரில் சிக்காமல் அதிரடியாக தாக்குதல் நடத்தக்கூடிய தன்மை கொண்டது. இந்த விமானத்தை இந்தியாவோடு சேர்ந்து தயாரிக்க தயார் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் தெரிவித்துள்ளார். இது பற்றி விளாடிமிர் புதின் கூறக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்தியாவோடு சேர்ந்து 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்க தயாராக இருக்கிறோம். இது சாத்தியமாகக்கூடிய பட்சத்தில் நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான உறவு இன்னும் ஆழமாகும். இது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு எந்த தடையும் இல்லை என்று கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா ஒப்புக்கொண்டால் சுகேய் Su-57 ஸ்டெல் ரக 5ஆம் தலைமுறை விமானத்தை இரு நாடுகளுமே ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளலாம் என்பதை அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார். ஆக்சுவலி இதன் பின்னணியில் முக்கிய விஷயம் இருக்குது. ரஷ்யாவும் நம் நாடும் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கிறது. நம் நாட்டில் பயன்பாட்டில் உள்ள இராணுவ தளவாடங்களில் 60% மேலானவை ரஷ்யாவிலிருந்து வாங்கியவை தான். மேலும் தொடர்ந்து புதின் மேடி இடையே நல்ல உறவு உள்ளது.
இப்படியான சூழலில் தான் இந்த ஆஃபரை புதின் வழங்கி உள்ளார். ஆனால் இந்த ஆஃபரை இந்தியா ஏற்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இதற்கு முன்பு கடந்த 2018ஆம் ஆண்டில் ரஷ்யா இது போன்ற ஒரு திட்டத்தை முன்வைத்தது. FGF எனும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் பெயரில் அந்த திட்டத்தை முன்வைத்தது. அதில் ரஷ்யா இந்தியா 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதனை இந்தியா மறுத்ததோடு தனியாகவே தயாரித்து கொள்கிறோம் என்று அறிவித்தது. இதன் பின்னணியில் முக்கிய காரணம் இருக்குது. அதாவது Su-57 விமானத்தின் ஸ்டெல்த் திறன் பற்றி நம் நாடு கவலை தெரிவித்தது. அதோடு தொழில்நுட்பம் பரிமாற்றத்திலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இதனால் இந்தியா அந்த திட்டத்தை ஏற்கவில்லை. ஆனால் தற்போது மீண்டும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்த ஆஃபரை வழங்கியுள்ளார். இது மிகவும் முக்கியமானதாக இப்போ பார்க்கப்படுது. ஏனென்றால் ரஷ்யாவின் இந்த சகாய் Su-57 ரக போர் விமானம் என்பது அமெரிக்காவின் F-22 ரப்டர் மற்றும் F-35 ரக போர் விமானங்களுக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டது. இந்த விமானத்தை ரஷ்யாவின் சுகை நிறுவனம் தயாரிக்கிறது. மணிக்கு மாக் 2 வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டது. அதாவது மணிக்கு 2400 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். இந்த விமானத்தில் ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் நிற்காம 300-500 கிலோமீட்டர் வரை பறக்கும் தன்மை கொண்டது. ஸ்டோல்ட் தொழில்நுட்பம் உள்ளதால் எதிரிகளுடைய டோடரில் சிக்காது. எதிரி நாட்டு டோடர்களுடைய கண்களில் மண்ணை தூவி எளிதில் சிக்காமல் மறைந்து தாக்குதல் நடத்தும். விமானத்தின் உள்ளேயே ஏவுகணைகளை பதுக்கி வைத்து கொள்ள முடியும். இதன் என்ஜினில் தொழில்நுட்பம் உள்ளது. இதனால் குறுகிய இடத்திலேயே சட்டென விமானத்தை திருப்பி எதிரிகளுடைய விமானங்களை தாக்க முடியும். இது மல்டிரோல் திறன் கொண்டதாக உள்ளது. இதனால் இந்த விமானத்தை வைத்து வான்வெளி தாக்குதல், வானில் இருந்து தரைவழி தாக்குதல் மற்றும் வானில் இருந்து கடலில் எதிரிகளுடைய இலக்கை தாக்குதல் என அனைத்து வகை தாக்குதல்களும் இதை பயன்படுத்த முடியும். நவீன ரோடர் உள்ளதால் ஒரே நேரத்தில் பல 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் இலக்குகளை கண்காணித்து அதன் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும். AI தொழில்நுட்ப வசதி உள்ளதோடு கணினி ஆட்டோமேஷன் வசதி உள்ளது. இதனால் பைலட் பணியில் சுமை பெருமளவு குறையும். மேலும் நம்மளுடைய எதிரியான பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து J-55A எனும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்க தயாராகி வருகிறது. இது நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இதனால் நம் நாட்டுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் அவசியமானதாக உள்ளது. அதனால் ரஷ்யாவின் இந்த புதிய ஆஃபரை இந்தியா ஏற்குமா என்ற எதிர்பார்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்தியா ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தான் தெரிய வரும். முன்னதாக கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்பை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது அமெரிக்கா அந்த நாட்டின் F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானத்தை நம் நாட்டுக்கு தருவதாக கூறியது. ஆனால் நம் நாடு அதனை ஏற்கவில்லை. தற்போது ரஷ்யாவிடமிருந்து சுகை Su-57 ரக போர் விமானத்தை இணைந்து தயாரிக்கக்கூடிய ஆஃபர் வந்துள்ளதால் இரண்டையும் ஒப்பிட்டு செய்து மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்கும் என்கின்றது ஒரு சிறப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ இந்த நியூஸ் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய நியூஸ். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விவகாரங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.